இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுமாய் ஆலயத்துடைய வாசலில் நின்று உங்களோடு கூட இந்த தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் அப்பா மகிமையானதை மேன்மையானதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த நாளிலுமாய் புலம்பெயர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனங்களை 42 வரை வாசிக்கிறேன். கவனித்து கேளுங்கள். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயங்களையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துக்கு ஏறெடுக்க கடவோம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை கவனித்து கேட்கிற போது நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இன்றைக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வழி நல்லா இல்லாவிட்டால் உங்கள் வழிகள் நல்லா இருக்குமோ என்று தேவனாய கர்த்தரே கேட்கிறார். இந்த நாட்கள் ஏன் அடிக்கப்படுகிறோம், ஏன் பாதிக்கப்படுகிறோம், ஏன் வியாகுலப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம் என்று பார்க்கிற போது மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறதா? அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நம்முடைய சாயல் சுபாவங்கள் மாறவில்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை உள்ளத்திலே வைத்து அறிக்கை செய்து அதை சுதந்திரித்து இந்த உலகத்திலே ஒரு மேன்மையான வாழ்வு வாழ்ந்து நித்தியத்திலே கடந்து போகிற அந்த ஏக்கம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வாயினால அங்கே தகாத காரியங்களை பேசிக்கொண்டு தேவனிடத்தில் ஜெபித்து தேவனை ஆராதித்து எந்த மேன்மையும் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிற தேவன் இல்லை என்று. அருமையான தேவனையே, நீங்கள் எதை பேசுகிறீர்கள், எதை சொல்லுகிறீர்கள், அடிக்கடி உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, மற்றவர்களை கட்டுகிறதா இருக்கிறதா, அதை உடைக்கிறதா இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் இடித்து போடுகிறவர் அல்ல, அவர் கட்டுகிறவர். அவர் வார்த்தை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவர். அவர் வார்த்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனால தான் இந்த புலம்பல் புத்தகத்திலே 40ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயங்களை பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துக்கு ஏறெடுக்க கடவோம். இன்னைக்கு கரங்களை தூக்குறது ஏசி, இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் திருப்புறது ரொம்ப கடினம். ஏனென்றால் வசனம் சொல்வது, மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாதென்று கர்த்தர் கண்டாரா. இன்னைக்கு நினைவுகள் என்ன, உங்களுடைய எண்ணம் என்ன, எதனால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்? அருமையான தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் சாயல் நம்மளே உருவாகிற போது, கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள்ளே வெளிப்படுகிற போது நாம் அவருடைய குமாரனை போலவே நாமும் மாறிவிடுகிறோம். அதற்காக நான் இயேசு என்று சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அநேகர் இப்படித்தான் இந்த தர்க்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவ ஆவியை பெற்ற மனுஷன் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவுடையவன் அல்லவென்று வசனம் சொல்லுகிறது. அதனால் இந்த நாட்களில் ஏன் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும், ஏன் வாதிக்கப்பட வேண்டும், ஏன் நிந்தைகள் அவமானங்களுக்குள்ளே போக வேண்டும்? கிறிஸ்து உங்களிலே வெளிப்பட்டால் நீங்கள் கிறிஸ்துவை போல மகிமை உள்ள வாழ்வுக்குள்ளே கடந்து வந்து விடுவீர்கள். அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாறி விடுவீர்கள். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள். எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், எப்படி உங்கள் வாழ்வின் காரியங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிற பிரகாரமாய், இயேசு விரும்புகிற பிரகாரமாய் உங்கள் வாழ்வு இருந்தால், நான் சொல்லுகிறேன், இந்த 9ஆவது மாதத்தில் தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும். இன்றைக்கு எவ்வளவுதான் கற்றாலும் கற்காதவர்கள் போல தேவனுடைய பிள்ளைகள் நடப்பதே அவர்கள் நிந்தைகளுக்கு அவமானங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய பிரசன்னம், உங்க ஆளுமை இந்த பிள்ளைகளுக்குள்ள வரட்டும் ஐயா. இன்றைக்கு தாங்கள் இன்ன நிலையிலிருந்து விழுந்தோம், இன்ன நிலையில இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அறிந்து தங்களை சீர்தூக்கி தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி தேவனோடு கூட நடக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தேவ வார்த்தையை தள்ளிவிடுகிறவன், தேவ வார்த்தையின்படி வாழாதவன்,
அவன் மனுஷனுக்கு விரோதமாய் அல்ல, தேவனுக்கே விரோதமாய் இருக்கிறான் என்பதை அறிந்து தன்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்தி கர்த்தாவே இந்த 9வது மாதத்தில் ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தான் இன்னலிருந்து விழுந்தேன் என்பதை அறிந்து ஆண்டவரே மறுபடியும் மனம் திரும்பி தேவ மகிமைக்குள்ளே வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. புதிய பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். தேவனை அறியாத ஜனங்கள் இந்த நாட்களில் சத்தியத்தை அறியத்தக்கதாய் ஆலயத்தை நோக்கி ஓடி வருவார்களாக. தேவ சமூகத்திலே வந்து நன்மையை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட தேவனுடைய வெளிப்பாடு உண்டாயிருக்க அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாளுமா இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறேன். குடும்பத்தில் எதெல்லாம் இழந்தார்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் சத்தியத்துக்கு தங்களை விட்டு கொடுத்து தேவ வார்த்தையிலே வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து தேவ மகிமையிலே பிரவேசிக்க அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவர்களே, தொடர்ந்து இயேசு நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் சபைகளுக்கு போகாதவர்கள் இருந்தால் தயவு செய்து டொரண்டோ எழுப்பு சுவிசேஷைக்கு வாருங்கள். நாங்கள் கூடி ஆராதிப்போம், சத்தியத்தை அறிவோம், சத்தியத்திலே நிலைத்திருப்போம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பூமியில பெற்றுக்கொள்வோம். பூமிக்குரிய வாழ்வு முடிகிற போது நித்தியத்திலே பரலோக வீட்டிலே பங்கடைவோம். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.